ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்யாவல் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம உள்ளே போயிட்டு எந்தெந்த நடைமேடையில் என்னென்ன பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் வந்து இது தான். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், எப்படி பணியெல்லாம் ஆரம்பித்தாங்களே. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பிளாட்ஃபார்ம் எத்தனை மணிக்கு பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஓடிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே போகலாமா? இப்போது எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பெங்களூர் போகிற பஸ்லாம் இங்கே வரும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா சென்னை வர பஸ்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் 2க்கு வரும். பிளாட்ஃபார்ம் 1 and 2 முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஆவின் கடை தான் இருக்குது. ஆவின் கடைக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸலேட்டர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவின் கடை முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் வந்து அஸ்வின் வெஜ் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த கடை தான். ஸ்டாண்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு காட்டியிருக்கேன். கடையெல்லாம் சொல்லவும் உடனேலாம் சொல்லவும் எதுவும் நினச்சிக்காதீங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இதில் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு கடை வந்து பார்த்திங்கன்னா கேஎம்எஸ் ஹக்கீம் பிரியாணி தான். ஸோ அது கடையை தாண்டி போகும்போதே பிரியாணி வாசமாக இருந்தது. இந்த கடை முடித்து நம்ம ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சின்ன கடை இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரபி ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் அலிஃப் டீ ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கடைங்க வருது. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் ஸோ அதுமாரி வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 and 4 எல்லா பிளாட்ஃபார்முக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்இடி டிவிலே வந்து ஷோவாகும். ஸோ என்னென்ன பஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சீட்டெல்லாம் இருக்கும். கூடவே அங்கேயும் வந்து ஒரு டிவி, ஸோ அதுலேயும் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கடை வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் பாலாஜி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைங்க க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 and 4 வந்து பார்த்திங்கன்னா புரம் திருவண்ணாமலை புதுச்சேரி பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வரும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா கரூர் நாமக்கல் சேலம். ஸோ இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வரும். பிளாட்ஃபார்ம்லாம் எது வரும்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து நான் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரி, அல்வா, ஸோ ஸ்வீட்ஸ்லாம் இருக்கும். என்ன பிளாட்ஃபார்ம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 5 and 6 தான். ஸோ 5 வந்து பார்த்திங்கன்னா மதுரை, திண்டுக்கல், தேனி, கொடைக்கானல் இதெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 வரும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், ராமநாதபுரம் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 வரும். ஸ்டார்டிங்லேயே ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மயில் மார்க்கடை இருக்குது. ஸோ நான் அது வந்து வீடியோ எடுக்கலை. அது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது ரைட் சைடில். நான் லெஃப்ட் சைடில் தான் போயிட்டு இருந்தேன். கடைசியில் வரும்போது பாதியிலே வந்து கட் பண்ணிவிட்டு மேலே ஏறி போயிட்டேன். அங்கங்கே ஒவ்வொரு நடைமேடையிலையும் உதவி மையம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸலேட்டர் வருது. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வரா சைவம் ஃபுட் தான். ஸோ அந்த ஹோட்டல் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சமைக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவங்களோட மெயின் கடையிலேருந்து குக் பண்ணி இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜஸ்ட் சப்ளை பண்ணுறது மட்டும். மறுபடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைங்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழங்கள்லாம் இருக்குது. பழங்கள், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம், சின்ன கடைங்கள்லாம் இருக்குது.
ஸோ கடைசியாக வந்து 7, 8 பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. 7வது பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், ஸோ இது எல்லாமே வரும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் 1 to 1 அப்படி ஏசி பஸ் வந்து 1 to 1 வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல் வரும். கும்பகோணமும் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல் வருது. ஸோ இதெல்லாம் தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 to 8. உங்களுக்கு புரியல அப்படின்னா, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது, வீடியோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னா மறக்காமல் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 1லேருந்து 8வது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் எந்தெந்த பஸ்ஸு எங்கெங்கே வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணப்போ எடுத்த வீடியோ வந்து என்னோடய பேஜில் இருக்குது. மறக்காமல் என்னோடய சேனலில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் திருச்சி பஞ்சப்பூர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் லெஃப்ட் சைடு பார்த்துட்டோம். இப்போ ரைட் சைடு அப்படியே பின்னாடி ஏந்து வரலாம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? லாஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் வந்து இருக்குது. இன்னும் ஓப்பன் ஆகலை. ஒரு சில கடைகள் மட்டும்தான் இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குது. எக்ஸ்லேட்டர் இருக்குது. ஸோ எல்லாருமே போயிட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா பின்னாடியேருந்து முன்னாடி போகிறேன். ரைட் சைடில் முன்னாடியேருந்து வந்தால் ரைட் சைடு, பின்னாடியேருந்து போனால் இது லெஃப்ட் சைடு. இந்த கடை பாருங்கள், காஞ்சனா கறி விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. எத்தனை மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னு தெரியல. ஸோ பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் மக்களும் வந்து பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போயே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எத்தனை மணிலேருந்து வந்தாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஸோ கடையும் ஓப்பனாக இருக்குது. ஸோ குடிநீர் வசதியும் இருக்குது, பாத்ரூம் வசதியும் இருக்குது. ஸோ எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம பொருளாக வைக்கணும்ல லாக்கர், ஸோ அது வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்லேட்டரில் ஏறி மேலே போகலாம். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம், சத்திரம், வயலூர், தில்லைநகர், ஸோ இது எல்லாமே வந்து சமயபுரம், இது எல்லாமே போகிறது வந்து மேலே இருக்குது. ஸோ திருச்சி மக்களை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. திருச்சிக்குள்ளே போகிற பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைனாக நின்றுக்கிட்டுருக்கு. மேலேருந்து பார்க்கும்போது இதோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். என்னடா ஒரே கடையெல்லாம் சொல்கிறேன்னு உங்களுக்கே ஏதோ ப்ரொமோஷனா அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டோட ப்ளூ பிரிண்ட், அந்த டெமோ மாதிரி அந்த இது இருக்கும்ல அங்கே இருக்குதுல்ல, ஸோ அந்த வீடியோ தான் வரும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.